வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கிற பேரில் எப்படி ஏமாத்துறாங்கங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பெண்களை குறிவைத்து தான் இந்த ஷாப்பிங் ஃப்ராட்ஸ் எல்லாமே நடைபெறுது. அது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 3லேருந்து 5 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதிலேருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம், எப்படியெல்லாம் ஃப்ராட் நடக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் உண்மையிலேயே ஜெனியூனாக பெண்களை சம்மந்தப்பட்ட, அதாவது ஆடைகள் விற்கிறது அல்லது பார்த்தீங்கன்னா கவரிங் நகைகள் விற்கிறது, அப்படி பெண்களை சென்டர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பெண்களே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதே இதை என்ன ஃபேக்காக க்ரியேட் பண்ணி சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்க, பணத்தை ஆட்டையை போட்டுட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதத்தில் பண்ணுறாங்க. முதல் விதம் என்னதுன்னா, இது மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜஸில். ஆனால் மெயினாக நடக்கிறது எதுலன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேக் பேஜஸ்ஸு, அடுத்து யூடியூப் ரீல்ஸு, டெலகிராம் குரூப்ஸு, ஃபேக்கான குரூப்ஸு, இதில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஃபேக்காக எப்படி என்னது துணி விற்கிறோன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இதில் முதல் இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரிஜினலாக ஒரு துணி விற்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குன்னு வச்சுருப்போமே, அதே போல் அதில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதே போல் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் இவங்க வீடியோஸே அப்லோட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸை வர சொல்லுவாங்க, வா இந்த துணி விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மெயினான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ரொம்பவே சீப்பான ரேட்டுக்கு கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபா சாரீனா 250 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, பணத்தை முதல்ல ஒரு அட்வான்ஸ் வாங்குவாங்க. அட்வான்ஸ் ஒரு 500 அனுப்பி விடுங்க, 3000 சாரி அப்படின்னு 500 வாங்குவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டாக்டும் இருக்குது. இது முதல் விதம். 2வது விதம் என்னதுன்னா, உங்கள்கிட்டேருந்து 3000 வாங்கிடுவாங்க. 3000 சாரி 3000 வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னது கான்டாக்டே இருக்காது. அதுக்கப்புறம் 3வது விதம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாரீ வாங்கிடுறாங்க, உங்களுக்கு பார்சலாக அனுப்பிடுவாங்க. பார்சலுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா, பழைய கிழிஞ்சு போன துணி அல்லது பழைய துணியை உள்ளே வச்சு என்ன பண்ணிடுவாங்க, காட்டன் வேஸ்ட் எல்லாம் உள்ளே வச்சு உங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவாங்க. இப்படியும் ஃபேக்காக பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 4வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபேக்கான வெப்சைட்ஸ். இப்போது உதாரணமாக ஆன்லைன் ஷாப்பிங்னா உங்களுக்கு ஞாபகம் இதெல்லாம் இருக்கும். ஃப்ளிப்கார்ட் இருக்கும், அமேசான் இருக்கும், மீஷோ அதெல்லாமே இருக்கும். அதில் எல்லாம் என்னது ஏதாவது ஒரு ஃப்ராட் இதே மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பேஜில் இது உங்களுக்கு பணம் போயிடுச்சுன்னா நீங்கள் சைபர் கிரைமில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரிஜினல் பேஜின்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள் ஆன்லைனில். அதை தவிர்த்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஆர்டர் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ண முடிகிற வெப்சைட்ஸில் மட்டும், போலியான வெப்சைட்ஸில் போய் இப்போ ஆர்டர் பண்ணாமல் கஸ்டமர் கேர் கம்யூனிகேட் பண்ண முடிய வெப்சைட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். அது இல்லாமல் அவங்க ஜெனியூனாக பண்ணுறாங்க, அவங்களே வந்து ஃபோட்டோ எல்லாம் வீடியோவில் எல்லாம் அப்பியர் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ஆர்டர் பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், ஒரு 1000 ரூபா 3000 ரூபாய்க்குள்ள பொருளை ஒரு 250 ரூபா 500 ரூபாய்க்கு தரேன் அல்லது 3 ஃபேண்ட் 500 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு ரொம்ப சீப்பான ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக அது ஏமாத்தாக தான் இருக்கும். நீங்கள் கண்ணை முடித்து அதை வாங்காமல் விட்டுருங்க. ஓகேவா? இதுதான் டெய்லி 3லேருந்து 5 கம்ப்ளைண்ட்ஸ் என்னது ஷாப்பிங் ஓரியன்ட் கம்ப்ளைண்ட்ஸாக தான் வருது. அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போதுங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். வருமுன் காப்பது தான் சிறந்தது. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் பொருளை வாங்கலாதீங்க. அப்படி வாங்கி ஏமாந்துட்டிங்கன்னா www.cybercrime.gov.ங்கிற வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது 1930ங்கிற ஹெல்ப்லைன் நம்பர்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம்.